ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 201 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு வீடியோ இருக்குங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பறந்து வந்துகிட்டு இருக்காங்க ஐஸ் பிரசனில். அங்கே ஃபுல்லாமே பயங்கரமான கோல்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் வந்து இருக்குங்கிறது வந்து ஹீரோ பார்க்குறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்பிட்டாவை இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க வந்து அந்த இடத்துல வந்து இந்த டிடெக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த காற்று அடிக்குது இந்த இடத்துல. ஆனால் ஹீரோ செக் பண்ணி பார்த்தா வந்து விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி, ஸோ இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு கூட வந்து கணக்கில் தான் இருக்கான். சரி பார்பிட்டா, அந்த இடத்த வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே ஸோ ஹீரோ இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது கிடைக்குமா, இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்க. இப்படியே எல்லாம் நடக்கா 2 நாளாக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்க இடத்துல ஒரு திடீர்னு யாரோ ஸ்னேக் அட்டாக் பண்ண போகிறான்னு ஹீரோ தெரிய ஹீரோ தப்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஸோ யாராவது அப்படின்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா வந்து சோல் ஈட்டர் பீஸ்ட்னு ஒரு பீஸ்ட். அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு, அது ஒரு இம்மார்டன் இடத்துல அது வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுல, உனக்கு உண்மையிலே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து கத்த ஆரம்பிச்சிருந்த இடத்துல ஹீரோவும் 2 நாளாக எத்தையுமே பார்க்காம நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்ட்டு அப்படின்னு இருக்கா. என்ன தைரியம் தான் என் டார்கன் டாப் பேசணும், அந்த பீஸ்ட்டும் விடாமல் அட்டாக் பண்ணிருக்கா. ஹீரோ சொல்கிறான் இடத்துல நான் கூட கொஞ்சம் பேச வந்து வில்லிங்காக இருக்கு, நம்ம வந்து சண்டை போட வேணாம் அப்படின்னு இருக்கா. அதுவும் விடாமல் டெலபோர்ட்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்ததுல. ஸோ ஹீரோ வந்து ரைட்ரா மாப்பிள்ள இதுக்கு மேலே வந்து செட் ஆகுதுன்னு ஹீரோ வந்து புரிஞ்சிச்சு, அது டெலபோர்ட் ஆகுதுன்னு பார்த்துறான் இடத்துல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பண்ணால் அதை அட்டாக் பண்ண உடனே அவள் சோலுக்கு வந்து பீஸ்ட் கார்டு இருக்குல்ல, சோல் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் வந்து பீஸ்ட் கிளாஸை வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பான் பாருங்க. அடிச்சட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக மறைய ஆரம்பிச்சது. அப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு க்ளோனுங்கிறது அந்த இடத்துல. ஸோ ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த பீஸ்ட் சோலிட்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பவரை வந்து டெஸ்ட் பண்ண பார்த்துருக்கு லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோட பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் அந்த வாரியர் ஐஸ் வாரியர் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பம்பிள் இருப்பான், அவனையும் ஹீரோ போட்டு பொழந்துருப்பான். பட் அவனுமே வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளோன் தான் அந்த இடத்துல ஹீரோ வந்து எனர்ஜி வந்து அவன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான், அந்த ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு இடத்துல. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து முக்கியமான டிஷ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா பனிப்பாறையாலான ஒரு டெக்ஸ்ட் கலந்த ஒரு பில்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்ததுல. அதில் எக்கச்சக்க எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சு அது வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து பார்பிட்டா பார்ப்பாங்க. பார்பிட்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல இது பீஸ்ட் ரேசஸ் வந்து இதை எழுதியிருக்காங்கன்னா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து படித்து பார்த்துட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிற அந்த இடத்துல இந்த இடத்துல மொத்தமாக 12,000 ஏலியன் இம்மார்டல்ஸ் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் வந்து பின் பண்ணி வெளியே போக முடியும்னா உடனே பார்பிட்டா கேட்பா, அப்போ நீ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து கொண்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏலியன் பற்றி தான் வந்துருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துட்டு ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா தப்பிப்பான். ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடி நேச்சர் ப்ளஸ் அந்த அயன் செயின்ஸ் அதுவும் கலந்த மாதிரியான ஒரு உருவத்தில் தான் அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடி. ஸோ அவளை பார்த்து ஹீரோ அட்டாக் பண்ணுவார். ஸோ ஹீரோ பரமாச்சு பார்க்காம வந்து விட்டாமல் அட்டிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹீரோவோட பவரை ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்ததே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஸோ திடீர்னு டெலபோர்ட்டாக ஹீரோ புட்டிக்கலான்னு இடத்துல வருவா பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோவில் வந்து அசால்ட்டாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. பட் ஹீரோவோட பவர் இந்த இடத்துல மேசிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே துண்டாக ஹீரோ பண்ண அட்டாக்கில் பிரிய ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அவளும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிக்க ஆரம்பிக்க திரும்பவும் ஹீரோவில் துண்டாக வெட்டி போடுறான் பாரு. இதை பார்த்துன்னு அவளுக்கு வந்து பயச்சு அவளை வந்து மன்னிச்சிடும் மன்னிக்கிட்டான் அந்த இடத்துல. ஸோ தயவு செஞ்சு வந்து விட்டு உங்ககிட்ட விர்ச்சுவல் யூனிவர்ஸ் அந்த கார்டு அந்த சென்சார் மட்டும் வந்து என்கிட்ட கூட, அதுக்காக தான் நான் வந்து வந்தேன், மற்றபடி ஒன்று வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற என்னெல்லாம் வந்து எனக்கு இல்லை, நான் உனக்கு என்ன வேணா பண்ணுற தயவு செஞ்சு எனக்கு அது கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். இவளுக்கு ஏன் இது தேவைப்படுறதுங்கிறது நமக்கு இன்னும் அன்டிஃபீட்டட் கிங் ரிலீம்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து 10 கிரேட் கிங் பவர் கொண்ட பீப்புள்ஸ் 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த எல்லா ஐஸ் பிரச்சனையும் ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. நேரத்தில் ஹீரோ கேட்டிருக்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ இதெல்லாம் கேட்டு அப்போ இவங்க எல்லாரையும் தானா தான் இங்கே என்னால போக முடியாது அதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இடத்துல. ஹீரோவும் பார்த்து நான் வந்து காஃபி குடிச்சும் போது கத்தி எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்பிட்டாவும் சொல்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த மினி டிடெக்டர் பக்காவாக வேலையை பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டுருக்க நம்ம ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மினி டிடெக்டர் ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கான். இவனோட எல்லா சிக்னல்ஸுமே பார்த்தா அது வந்து கட் பண்ணி விடுறதுல. ஸோ இந்த ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து நான் பீஸ்ட் காட் அதில் வந்து நான் முன்னேறி நினைக்கிறேன். ஸோ என்னோட பீஸ்ட் காட் ஃபார்ம் அதை வந்து இன்னுமே வந்து அதிகமான அளவுக்கு வந்து நான் வந்து பவர்ஃபுல்லாக வந்து மாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவன் மென்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த வந்து ட்ரை பண்ணிருக்கான் அந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கா அவன் போகிறாங்க.
ஸோ கண்டிப்பாக உனக்கு நிறைய எஃபெக்ட் வந்து ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண தேவைப்படும் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தா வந்து வெற்றிகரமாக அந்த 1000 ஸ்டார் டயக்ராம் அந்த டெக்னிக் உருவாகிட்டு அடுத்த செகண்ட் வெளியே வாங்கடா அப்படின்னு கத்துவான் பாருங்க அந்த இடத்துல. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தா சுற்றி எல்லா ஹீரோ தென்னை எல்லா ஏலிஸும் அவன் எப்படி வெளியே வந்து நிற்கிறான், அந்த ஆரம் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படி எல்லாரும் பார்த்து மிரண்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவன் கத்துனதை கேட்ட உடனே இந்த இடத்துல பயங்கரமான பெரிய உல்ஃப் ஒன்று எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு ஆடு மாதிரி வந்து தலை வச்சுருப்பான், அவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. இவனுங்க யாரும் நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தில் நெஞ்சில் பார்த்தா வந்து எக்கச்சக்க கண்கள் வர மாதிரி வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பார்த்தோன்னே அந்த மனுஷன் வந்து வெளியே வந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் ஃபைட் இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து டெலபோர்ட் ஆகி வரான். அவன் பார்த்தா வந்து இந்த இடத்துல தண்டர் ரன் கிங் அவன் பார்த்தீங்கன்னா சிங்க உருவத்தில் வந்து இருக்கான். அவன் சொல்கிறான், என்ன தைரியம் இருந்தால் நீயே வந்து வெளியே வந்திருப்ப, நீ சாக போறடா, அவனோட விர்ச்சுவல் யூனிவர்ஸ் சென்சார் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றதுல அவனுக்கு கொடூரமாக வந்து நிற்கிட்டு இருக்க. எல்லாருமே வந்து இவர் தண்டர் ரன் கிங் பந்தத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் 12 வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1000 இம்பார்ட்டல்ஸை கொண்டு இருக்காரு. இவரோட ஃபைட் பண்ண யாராலையும் உயிரோடு தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்புறம் அந்த தண்டர் ரன்கிங்க சிங்கத்துக்கு பார்த்தா வந்து ஃபைட் ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அவனோட மூமெண்ட்லாம் ரொம்ப ஸ்பீடாக மாதிரி இருக்குது. இப்போ தான் தெரியுது அவன் தண்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்பர்ட்டான ஒரு தண்டர் சொந்தத்தில். ஸோ தண்டர் 2 டைம்லா, ஸோ அந்த டைமில் வச்சு தான் வந்து ஸ்பீடாக போகிறான்ட்டு. ஸோ ஹீரோ என்ன தான் தடுத்தாலும் அவனோட அட்டாக் ரொம்பவுமே கொடூரமாக இருக்குது. எக்கச்சக்க கிளாஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல விட்டாமல் வட்டிச்சு அட்டாக்லாம் அந்த இடத்துல ஒரு பிரளயமே உருவான மாதிரி இதெல்லாம் ஒட்டஞ்சி போய் செதறிக்கிட்டு வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்க பார்த்தா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துல ஹீரோ பேட்டில் பண்ண அவன் கையில் இருக்கிற வெப்பன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளையுது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இடத்துல. அவனை பார்த்தா வந்து ஒன்றா சேர்ந்து திரும்ப ஒரு அட்டாக் அட்டுக்க, ஹீரோவும் அட்டாக் அட்டுக்க. ஹீரோவோட அந்த டெய்ல் பீஸ்ட்டுக்கு டெய்லியே பார்த்தா அந்த வெப்பன் ஒட்டச்சிட்டு பார்த்தா வந்து ஹீரோவே வந்து அட்டாக் பண்ணுறது இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல வந்து தூக்கி அடிக்கப்படுறான் அந்த இடத்துல. இப்படியே போயிட்டுருக்கேன். இந்த ஐஸ் வாரி நின்றுக்கிட்டு இருப்பான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு டெலபோர்டேஷன் கொடூரமான ஃபோர்ஸை உருவாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்ததோ சில்வர் ஐ. அவரை பார்த்தோன்னே இவனுக்குலாம் வந்து உயிர் பயத்தில் நட்டுங்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல நார்த் சிட்டி நார்த் ஐஸ் பிரசிடென்ட் ஆல்ரவர் தான் வந்து அன்டிஃபீட்டட் லெவல் கிங். அவர் தான் வந்து மிஸ்டர் சில்வர் ஐ. அவர் கேட்குறாரு ஒழுங்காக அங்கே போயிடு அப்படின்ட்டு. அவரு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த விர்ச்சுவல் யூஸ்னிங் கம்பெனி கார்டை தான் வந்து தேடி வந்திருக்காரு. நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்ரோச் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஹீரோ அப்புறம் இந்த லைன் 2 பேருக்குள்ள பேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கின்னஸா போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுருக்கேன். ஒரு இடத்துல ஹீரோ பண்ணுறான், அவனோட சீலிங் ஸ்டார்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ புதுசாக ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டேன்ல, ஸோ 1000 ஸ்டார் டயக்ராம் அந்த ஒரு பீஸ்ட் டெக்னிக்கை முழு பீஸ்ட்டாக உரு மாதிரியே அந்த டெய்ல வச்சு பார்த்தா தண்டர் அட்டாக் ஒன்று அடிப்பான் பாருங்க கொடூரமான பவரில். ஸோ அதில் எக்கச்சக்கணிச்சு கேதர் ஆகி ஒரே அட்டி டேரெக்டாக வந்து அடிக்காருங்க. என்னதான் அந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு போட்டு தட்டுத்தாலும் அந்த அட்டாக்கோட பவர் ரொம்பவுமே வந்து அதிகமாக அந்த சின்ன டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் உடம்புக்குள்ளே பார்த்தா அந்த ஸ்டார் அடிச்சு விழுந்துச்சு. இதை பார்த்தோன்னா இது இம்பாசிபிள் அவனுக்கு கத்திக்கிருக்க. ஹீரோ பரவாயில்ல இந்த டெக்னிக் ரொம்பவே வந்து ஒர்த்தபிள் தான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து என்னடா எஸ்கேப் ஆக போறியா அப்படின்றதுல வந்து ஹீரோ பார்த்துட்டு அவனை ஓட பார்க்குறான். ஸோ ஹீரோ கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம் அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவன் சோலை பேர்ன் பண்ணி அதுலேருந்து கொட்டூரமான எனர்ஜி வந்து கேதர் பண்ணிருக்கான். இதை பார்த்து எல்லாம் மிரண்டு போய் பயந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த எனர்ஜி ரொம்பவே அதிகமாக முன்னோட ஒரு எக்கச்சக்கமான மடங்கு பவர் ஆகிட்டு. ஆனால் அவர் சோல் ஃபோர்ஸே வந்து யூஸ் பண்ணுறாரா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து இருக்க. அவனும் முன்னாடிக்கு நான் கொல்லாம விட மாட்டேன், என்னதான் என் சோலை பேர்னாலும் பரவாயில்ல விடாம அட்டாக் பண்ண போறான் அந்த இடத்துல. ஒரு இடத்துல ஹீரோ விங்ஸ் வச்சு இன்னும் கொட்டூரமா பறந்து போவ. இடத்துல இருந்து என்ன ஆக போகுது எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். என் உடம்புல இவ்வளோ எனர்ஜி இருக்கு, இதை கண்டிப்பாக நான் வந்து மாத்தலாம் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆபத்துட்டு அந்த மொத்த எனர்ஜி தரையில் அடிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல இந்த பனிப்பாறைக்கு எல்லாமே டெஸ்ட்ராய் எல்லாம் வந்து அப்படி ஒட்டச்சி தூள் தர போகுது. அந்த இடத்துல பார்த்தா அந்த லயனும் பார்த்தா தின்னுட்டு இருக்கோம். திடீர்னு அங்கே எக்கச்சக்க ஐஸ் அந்த எட்டமே டைம் ரிவர்சல் ஆன மாதிரி இருக்கிற எல்லாமே அதே மாதிரி வந்துகிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே உனக்கு புரியுது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருக்காங்கன்ட்டு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐ அவரை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் மனிதனே நீ இறந்துருவ அப்படின்ட்டு அவனை அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஹீரோ போயிட்டு இருந்தவன் எதையோ பார்த்து வந்து நிற்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐஸ் பனிமலைகள் பார்த்தீங்கன்னா வந்து உருவார மாதிரி காட்டுறாங்க இடத்துல. ஸோ இது என்னடான்னு பார்த்துருக்கேன். அவனுக்கு எதிரில் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் உடனே இங்கே ஓட்ட ஆரம்பிச்சு. இது அன்டிஃபீட்டட் கிங் லெவல் ஸ்பீஷியஸ் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க. இது பார்த்து வந்து சில்வர் ஐ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அவனு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட அப்படியே கடவுள் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேகத்தின் நடுவில் ஷைனாக நின்றுக்கிட்டு இருக்க இது சொல்லிருக்க அந்த ஹீரோ இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அன்டிஃபிட்டபிள் கிங்காக இருந்தாலும் சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஃபைட் மேன் ரெடியாகுவா. இதை பார்த்தோன்னே அவனும் முறைக்கிறான். அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ என்ன விஷயம், நம்ம வந்து பிடிடிஹெச் வரும். சிம்பிளாக இது வந்து ஸ்பாய்லர்னு எடுத்துக்க வேணாம், பட் நான் கதையை மட்டும் சொல்லிட்டேன். பிடிடிஹெச்சை பொறுத்தவரை இப்போ தான் அவன் ஹீரோக்கிட்டே என்ன சொல்கிறது, நம்ம ஜியான்ட்டே போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். இனிமேல் அந்த வார் வந்து முடியல. ஸோ இப்போ நான் போட்டேன் அப்படின்னாலும் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்காக இருக்காது. இல்லை ப்ரோ பரவாயில்ல ப்ரோ நீ வந்து அப்லோட் பண்ண ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டுறேன். பட் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணமா அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் பிடிஎஸ் போடலாமா வேணாவா அப்படிங்கிறத. ஓகே ஸோ யாராவது எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சுங்கன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வந்து எனக்குலாம் ஈவன் 10 ரூபா 5 ரூபானாலுமே எனக்கு அது வேல்யூபிள் தான். ஓகே தேங்க்யூ பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.